எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டை இந்த கவர்மெண்ட் மேலே வைக்கிறாருன்னா அதை தங்க தென்னரசோ உதயநிதி ஸ்டாலினோ துரைமுருகனோ KN நேருவோ மறுத்தாங்கன்னா அது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதை வந்து ஹேண்டில் பண்ணும். ஹோம் செக்ரட்டரி அமைதியாக இருக்காரு, DGP பொறுப்பு அமைதியாக இருக்காரு, ரெவன்யூ செக்ரட்டரியும் ஹெல்த் செக்ரட்டரியும் ADGPயும் பேசுகிறாங்க. என்னது இது? அமைதியாக உட்காந்துருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பூரா அவங்க வாயை திறக்கல. ரெண்டாவது, இந்த செக்ரட்டரிஸை செய்தி தொடர்பாளர்களாக போட்டதே ஒரு நடைமுறையில் தவறு. அது ஏற்கனவே அவர் எடப்பாடி சுட்டி காட்டினா அது உண்மை. அது கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்லாம் இது கிடையாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் பேசணும். தலைகீழே இல்லைங்க, போகுது எல்லாமே தலைகீழே போயிட்டு இருக்காங்க. இதை சுட்டி காட்டினா அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு முத்திரை குத்துறீங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காருங்க. அதிகாரிகளுடைய செய்தி தொடர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்பது ஏற்புடையது அல்ல. அதிகாரிகள் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து அந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கீழமை அதிகாரிக்கும் விசாரணை கமிஷனுக்கும் டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா செய்திகளும் எல்லாருமே போடுறாங்க. அதாவது விஜய் தரப்பின் மீதான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க, ஆர்எஸ் தரப்பின் மீதான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. ஆனால் அதற்காகவே சில ஊடகங்கள் குறிவைக்கப்படுகிறதுன்ற விமர்சனம் இப்போ அதிகமாக இருக்குது. திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும், குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 90% மீடியா வந்து திமுக தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. மீறி 1-2 பேர் இப்போ புதிய தலைமுறை மாதிரி நியூஸ் போடுறான், கட்டுப்பாட்டுக்குள்ளே வர மறுக்கிறான்னா அப்படி பண்ணுறியா இருந்தால் வாங்கிக்கோ பரிசுன்னு கேபிள் டிவியிலேருந்து உருவிடுறது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு. இந்த விவகாரத்தில் வந்து அரசாங்கத்துக்கு மேலேயும் பிழை இருக்குது, நிலை குலைந்து போயிருக்குது. அதனால தான் டு டிஃபெண்ட் கவர்மெண்ட் வந்து செயலாளர்களை வச்சு பேசுகிறாங்க. இதெல்லாம் எந்த அரசில் வந்து நியாயமாக இருக்கும்? 2 குழு, ஒரு குழு போட்டாச்சு, ஒரு SIT போட்டாச்சு. SIT போகிறதுக்கு முன்னாடியே தான் பண்ணுறாங்க. பட் அது எப்படி ஏற்கக்கூடியதாக இருக்கும்? அது வந்து தேவையில்லாமல் மிஸ்கம்யூனிகேட் ஆகாதான்னு கேட்குறாரு. அதையும் தாண்டி இப்போது ஊடகங்களுக்கும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய தலைமுறையினுடைய அந்த கேபிள், அரசு கேபிள் வந்து உருவி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இது ரொம்ப நெருக்கடியான ஒரு விஷயங்க. அவர் ஃபேக்சுவலி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஃபேக்சுவலி கரெக்டு. அதாவது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்போ அவங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது DSP தலைமையில் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் SIT அசராகாருக்குள்ளே வராரு. ரெண்டாவது என்கொயரி கமிஷன் இவங்க அருணா ஜெகதீசன் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ரெண்டும் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து முதல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதே ஒரு தங்க தென்னரசோ துரைமுருகனோ நடத்தியிருந்தால் அது வேறு. அதிகாரிகள் வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் ப்ரெஸ் மீட் வைக்கிறதுன்றது தப்பு. ஏன்னா பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை அவங்க டீல் பண்ண முடியாது. டீல் பண்ணாங்கன்னாலும் தப்பு, பண்ணாட்டியும் தப்பு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஹோம் செக்ரட்டரி ப்ரெஸ் மீட்டை பார்க்குறாருன்னா ஊடகங்களுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் ஹோம் செக்ரட்டரி பேசவே இல்லை. ரெவன்யூ செக்ரட்டரி அமுதா தான் பேசுகிறாங்க. DGPயும் ஹோம் செக்ரட்டரியும் சைலண்ட்டாக இருக்காங்க. ரெவன்யூ செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ADGP 3 பேர் தான் பேசியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமா? இது என்ன மாதிரியான ஹோம் செக்ரட்டரியை விட ரெவன்யூ செக்ரட்டரி ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஹைரார்க்கியில் ஹோம் செக்ரட்டரி கீழே தான் ரெவன்யூ செக்ரட்டரி. ரெண்டாவது, இது ஹோம் டிபார்ட்மெண்ட்டு கீழே வர பிரச்சனை. ஹோம் செக்ரட்டரி மௌனியாக இருக்கார். ஒரு கொஸ்டின் கூட ஹோம் செக்ரட்டரி பதில் சொல்லலை. ஹோம் செக்ரட்டரி எதுவுமே பேசலை. DGP ஒரு வார்த்தை கூட பேசலை. ரெவன்யூ செக்ரட்டரி ADGP தான் பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் பொம்மைகளாக உட்கார்ந்துருக்கிறார்கள். இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? முதல்ல அமுதா வந்து அந்த ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருக்கவே கூடாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பேச வேண்டியது. இல்லை, ஃபேக் நியூஸ் பரவிட்டே இருக்கு. வி ஹேவ் டு டிஃபெண்ட் அப்படின்றாங்க. இவ்வளோ நேரம் அதை தானே பேசுகிறாங்க. நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாதீங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டிஃபெண்ட் பண்ணட்டும். சிஎம் பண்ணணும், உதயநிதி பேசணுங்க. இதெல்லாம் உதயநிதி டீல் பண்ண வேண்டியது. அதுக்கு தானே அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கார். இப்படி தானே அவருக்கு பயிற்சி கிடைக்கும். அல்லது சீனியர் மினிஸ்டர்ஸ் யாராவது பேசணும். ஹோம் செக்ரட்டரி அமைதியாக இருக்கார், DGP பொறுப்பு அமைதியாக இருக்கார், ரெவன்யூ செக்ரட்டரியும் ஹெல்த் செக்ரட்டரியும் ADGPயும் பேசுகிறாங்க. இது என்னது? இது அமைதியாக உட்காந்துருக்காங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பூரா அவங்க வாயை திறக்கல. அவங்க தானே சீனியர் ஆஃபீஸர்ஸ். அவங்களுக்கு கீழே தானே நீங்கள்லாம் இருக்கீங்க. ரெண்டாவது, இந்த செக்ரட்டரிஸை செய்தி தொடர்பாளர்களாக போட்டதே ஒரு நடைமுறையில் தவறு. அது ஏற்கனவே அவர் எடப்பாடி சுட்டி காட்டினா அது உண்மை. அது கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பீரியட்லாம் இது கிடையாது. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் பேசணும். நீங்கள் ரெகுலராக ப்ரீஃப் பண்ணுறதுக்கு அவங்கள நீங்கள் ஆளை வைக்கிறீங்கன்னா அப்போ ஹோம் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரிக்கு என்ன மரியாதைங்க? அவர் தாங்க நோடல் ஆஃபீஸர், அவர் தான் நம்பர் 1 ஆஃபீஸர். அவர் கீழே தான் ரெவன்யூ செக்ரட்டரி. அவங்க பேசுகிறாங்க. அந்த அம்மா ஏன் பேசுகிறாங்க? ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் வரும்போது அவங்க பதில் சொன்னாலும் பிரச்சனை, பதில் சொல்லாட்டியும் பிரச்சனை. பதில் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கேள்வி கேட்கும். எடப்பாடி ஒரு குற்றச்சாட்டை இந்த கவர்மெண்ட் மேலே வைக்கிறாருன்னா அதை தங்க தென்னரசோ உதயநிதி ஸ்டாலினோ துரைமுருகனோ KN நேருவோ மறுத்தாங்கன்னா அது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் அதை வந்து ஹேண்டில் பண்ணுது. அமுதா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க ரெவன்யூ செக்ரட்டரியாக ஒரு லெவலுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. பதில் சொன்னாங்கன்னாலும் தப்பு, சொல்லலைனாலும் தப்பு. சொன்னாங்கன்னாலும் தப்பு,
நீ எதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறேன்னு கேட்பாங்க. சொல்லலைன்னா ஏன் நழுவி ஓடுறீங்கன்னுவாங்க. அதனால தான் அதிகாரி பேசக்கூடாது, அமைச்சர் பேசணும். தட் இஸ் த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஷுட் அட்ரஸ்ன்றது. தலைகீழே இல்லைங்க, போகுது எல்லாமே தலைகீழே போயிட்டுருக்கேங்க. இதை சுட்டி காட்டினா அவங்கள வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு முத்திரை குத்துறீங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காருங்க. அதிகாரிகளுடைய செய்தி தொடர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்பது ஏற்புடையது அல்ல. அதிகாரிகள் பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து அந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கீழமை அதிகாரிக்கும் விசாரணை கமிஷனுக்கும் டைரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது ஓகே, ஒரு விசாரணை பெண்டிங்கில் இருக்கும்போது நீ வந்து பேசவே கூடாது. ஃபேக் நியூஸ் பரவுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு வேறு 1000 வழிகள் இருக்குது. நீ ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வழி கிடையாது. நீங்கள் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுக்கறதுனா அதை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க தான் கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமிக்கு யார் பதில் சொல்லணும்? முதலமைச்சர் பதில் சொல்லணும், உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லணும், இல்லை சீனியர் மினிஸ்டர்ஸ் பதில் சொல்லணும். ஒரு லீடர் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்க்கட்சி தலைவர், கான்ஸ்டியூஷன் அரசியலம் சாசனம் உருவாக்கிய பதவி அது. ஒரு அதிகாரி எப்படி வந்து அவருக்கு பதில் சொல்ல முடியும்? அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா செய்திகளும் எல்லாருமே போடுறாங்க. அதாவது விஜய் தரப்பின் மீதான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க, ஆர்எஸ் தரப்பின் மீதான விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. ஆனால் அதற்காகவே சில ஊடகங்கள் குறிவைக்கப்படுகிறதுன்ற விமர்சனம் இப்போ அதிகமாக இருக்குது. நேற்றும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, இது வந்து எல்லா காலத்திலும் நடக்கிறதான். நாட் ஓன்லி இன் டிஎம்கே கவர்மெண்ட், ஐ அக்செப்ட். கேளுங்க, எடப்பாடி பீரியடில் இது நடந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடில் போட்டாங்கன்னு புதிய தலைமுறையை உருவினாங்க. அப்போ இதே ப்ரெஸ் கிளப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அன்றைக்கி யாரை ஏற்ற ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்? எடப்பாடி ஏற்ற ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்போ யார் ஆதரிச்சு அறிக்கை விட்டா? ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விட்டார். இன்றைக்கி யார் ஏற்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்? ஸ்டாலின் ஏற்ற ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். யார் ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குறா? எடப்பாடி ஆதரிச்சு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் வந்து இந்தியாவிலே பெஸ்ட்டு கவர்மெண்ட்டு, ஐரோப்பாவில் விட பெரிய அளவில் வளர்ச்சி விகிதம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஆட்சியில் இது நடக்கும்போது அது கூடுதலான விமர்சனத்துக்கு உள்ளாகுது. இன்னும் ஒன்று கேட்குறேன், அன்னைக்கு இருந்து எதிர்ப்பா இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்குது சேட்டலைட் மீடியா மத்தியில். அதாவது இருக்கிறது கூட பத்தில் இது கூட கூடாதுன்றாங்க. இது நல்ல கேள்வி, நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு எடப்பாடியை வந்து பிரித்து மேய்ஞ்சாங்க. ஆமாம் சார், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போதும் தமிழ்நாட்டு ஊடகங்களில் 90% ஊடகங்கள் வந்து அதிமுகவை எடப்பாடியை தான் வறுத்தெடுத்தது. இப்போ ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போதும் எதிர்க்கட்சிகளையும் எடப்பாடியையும் தமிழ்நாட்டின் 90% ஊடகங்கள் வறுத்தெடுத்து கொண்டிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். யார் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும், குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது 90% மீடியா வந்து திமுக தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. மீறி 1-2 பேர் இப்போ புதிய தலைமுறை மாதிரி நியூஸ் போடுறான், கட்டுப்பாட்டுக்குள்ளே வர மறுக்கிறான்னா, அப்படி பண்ணுறியா இருந்தால் வாங்கிக்கோ பரிசுன்னு கேபிள் டிவியிலேருந்து உருவிடுறது. அந்த அரசு கேபிள்லேருந்து உருவுறாங்கன்னா 12 லட்சம் கேபிள் கனெக்ஷன். தீபாவளி சமயத்தில் விளம்பரம் நிறையா வந்து குவியும் செய்தி சேனல்களுக்கு. செய்தி சேனல்களுக்கெல்லாம் வருமானமே கிடையாது. உலகம் முழுதும் செய்தி சேனல்கள் ஆர் ப்ளீடிங், பெரும் நஷ்டத்தில் இயங்குகின்றன. தீபாவளி சமயத்தில் என்ன கரெக்டாக இன்றைக்கி 9ஆம் தேதி 20ஆம் தேதி தீபாவளி, 10 நாளில் தீபாவளி வருது. 10-11 நாளில் தீபாவளிக்கான விளம்பரங்கள் பெரிய அளவில் வந்து குவியும். அப்போ தொலைக்காட்சிகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய உபத்தொழில்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்கின்றன. இன்றைக்கி அவங்க வயிற்றில் மண் அள்ளி போடுற வேலையை இந்த அரசு செய்யுது. அப்படியே எடப்பாடி பீரியடில் நடந்தது, ஸ்டாலின் பீரியடில் நடக்குது. முழுக்க முழுக்க ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. கரூர் சம்பவத்தில் வந்து அவங்க இருதரப்பு கருத்தையும் போட்டாங்கன்றது குற்றச்சாட்டு. அது வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க. அரசாங்கம் சொல்கிறத மட்டும்தான் மீடியா போடணும்னா தொலைக்காட்சிகளே தேவையில்லையே, வெறும் தூர்தர்ஷன் மாதிரி ஒன்று இருந்துட்டு போயிடலாமே. பட் இட்ஸ் அனலாக் ஃபால்ட். இதை வந்து ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க, இது திமுக மேலே குறை சொல்லணும்னே பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார். சொல்கிறது யார்? சொல்லுபவர்களோட லட்சணம் என்ன? இதாவது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள். இன்றைக்கி திமுகவுக்கு அவர்கள் கட்டுண்டு கிடப்பதற்கு 1000 காரணங்கள் அவர்களுடைய தரப்பிலிருந்து இருக்கலாம். நான் அதை மறுக்கவும் இல்லை, அது குறித்து எந்த விமர்சனத்தையும் செய்ய விரும்பவும் இல்லை. எல்லாரும் நண்பர்கள் தான், அதனால் நான் அதோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் குறைந்தபட்ச அறிவு நேர்மையை இழந்து விட்டவர்கள். பத்திரிகையாளர்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு காலத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கி திமுகவுடைய கொத்தடிமைகளாக தாங்கள் மாறிப்போய் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் சில நிர்பந்தங்களால் சில பெரிய பத்திரிகையாளர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டுவிடும். அது மிகுந்த சோகத்தை வரவழைக்கக்கூடியது. அது இட்ஸ் அ சேட் டெவலப்மெண்ட். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எதிர்த்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆதரித்து பேச மாட்டாங்க. ஒரு பெரும் தவறு நடக்கும்போது அரசை ஆதரித்து பேச மாட்டார்கள். இன்றைக்கி அந்த எல்லையை தாண்டி போய் ஒரு பெரிய தவறு நடக்கும்போது தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அவர்கள் வந்து அரசை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்காவிட்டாலும் பரவாயில்லை ஆதரித்து பதிவுகளை போடுகிறார்கள்னா தனிப்பட்ட முறையில் அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள். நான் ரொம்ப கண்ணியமாக வார்த்தைகளை பயன்படுத்த அரசால் லாபம் அடைகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். 100% அரசால் லாபம் அடைகிறார்கள். இது ரொம்ப அவலமானது, அருவருப்பானது. பல இளைஞர்களுக்கு, பல பத்திரிகையாளர்களுக்கு
லட்சிய புருஷர்களாக இருந்த பத்திரிகைகளை நடத்திய ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற காலத்தில் திமுகவின் கொத்தடிமைகளாக மாறிப்போய் தாங்கள் கொத்தடிமைகளாக மாறியதை மறைக்க வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச லஜ்ஜைன்னுவாங்க, குறைந்தபட்ச கூச்ச உணர்ச்சி கூட இல்லாமல் ஆமாம் நான் கொத்தடிமை தாண்டான்னு பொதுவெளியில் வந்து பதிவுகளை போட்டு தங்களை தாங்களே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தலைமுறை இவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை இவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஃபீல்டுக்கு வந்த ஒரு 25 வயசு பையன் இப்படிலாம் பதிவுகளை போடுறவங்களை பற்றி என்ன நினைப்பான் யோசிச்சு பாருங்கள். நம்மளை விட்டுருங்க, அடுத்த தலைமுறை வந்துடுச்சு. இன்றைக்கி தலை எடுத்துட்டான், அவன் உலகத்தை சுற்றி பார்க்குறான். எதையும் யாருக்கிட்டையும் உள்ளங்கையில் வந்துருச்சு உலகம். அவனுக்கு ஒரு தவறு நடக்குது, எல்லாருக்கும் தெரியுது அது தவறு, அரசு தவறு செய்துன்றது எல்லாருக்கும் தெரியுது. அதில் போய் முட்டு கொடுக்குறாங்கன்னா கட்சிக்காரனோ திமுக அனுதாபியோ திமுகவால் பலனடைந்தவர்களோ அல்லது திமுக சார்பு நிலை கொண்ட தனி மனிதர்கள் அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள், ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட், ஒரு மிகப்பெரிய பத்திரிகையோட ஆசிரியராக இருந்தவர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா அந்த வீழ்ச்சியை என்னன்னு சொல்கிறது? ஏன்னா இவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள், இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். மிகப்பெரிய ஒரு ஊடகத்தோட செய்தியாக ஆசிரியராக இருந்தவர். கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு இன்றைய இந்திய சூழலில் அறிவு கண்களை திறந்து வைத்ததில் அந்த குறிப்பிட்ட பத்திரிகைக்கு ஃபோர்ட்நைட்லி மாதம் இருமுறை வரக்கூடிய அந்த இதழுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. இந்தியாவின் அறிவுஜீவிகள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் மெச்சி புகழ்ந்த ஒரு பத்திரிகை அது. வார்த்தைகளே இல்லை அந்த பத்திரிகையை புகழ்வதற்கு. எனக்கு தெரியும், அந்த மாதம் இருமுறை அந்த பத்திரிகை வரும்பொழுது அது என்று வரும் என்று அந்த கடை வாசலில் காத்து கிடந்து அதை வாங்கி கொண்டு போய் வாங்கின உடனே ஒரு நாள்லேயோ அல்லது 2 நாள்லேயோ படித்து முடித்த பிறகு தான் மற்ற வேலைகளை பார்க்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் நான் பார்த்திருக்கேன், இன்றைக்கி இருக்காங்க. அந்த பத்திரிகையோட ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா எனக்கு வசைப்பாடணும்லாம் கூட தோணலை, வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ரியலி சேட். அதாவது காலம் எப்படியெல்லாம் மனிதர்களை மாற்றுகிறதுன்றதுக்கு இதுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாண்டே அவங்கள அம்பலப்படுத்திடுது. அதுக்கு நம்ம பரிமேலழகர் பொழிப்புரை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய இந்த நிலைப்பாடு அவர்களை பொதுவெளியில் அம்பலப்படுத்தி விடுகிறது. தாங்கள் அம்பலப்படுகிறோம் என்பதை பற்றிய லஜ்ஜை இல்லாமல் அவர்கள் இதை செய்கிறார்கள்னா நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஏன் நடக்குதுன்றதை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. குறிப்பாக அடுத்த தலைமுறை, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரொம்ப ஈஸியாக இவர்களை எடை போட்டுடும். இட்ஸ் அ ஃபால், மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தம் தான் எனக்கு மேல் வாங்குது, கோபம் கூட இல்லை. முதல்ல கோபம் இருந்தது, இப்போ கோபம் போயிடுச்சு, வருத்தம் தான் மேல் வாங்குது. நீ வச்சிருக்கிற மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை காரணி இங்கே இந்த அரசில் நடக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்துறதுன்ற அளவுக்கு போச்சுன்னா உன்னுடைய மோடி எதிர்ப்பின் வல்லமை, நேர்மை, அதனுடைய வீரியம் முற்றிலும் மரித்து போகாவிட்டாலும் ஓரளவாவது கூர்மை மழுங்கி போகும். அது ஆபத்தானது. மோடி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, ஹிந்துத்வா எதிர்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில் சொன்னால் இன்றைக்கி இந்தியாவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவின் நம்பர் 1 ஆபத்தாக இருக்கக்கூடிய, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன், இந்தியாவின் நம்பர் 1 ஆபத்து வளர்ந்து வரக்கூடிய ஹிந்துத்வா. இந்த ஹிந்துத்வா கொச்சையாக புரிந்து கொள்வதென்றால் மோடி. இன்றைய ஹிந்துத்வா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, உங்களுடைய ஹிந்துத்வா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும், இன்னும் சொல்லப்போனால் பட்டவர்த்தனமான தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு போகுமேயானால் உங்களுடைய மோடி எதிர்ப்பு, உங்களுடைய ஹிந்துத்வா எதிர்ப்பின் வீரியம் மிகப்பெரிய அளவில் மழுங்கி போகும். ஃபேசிசத்தை எதிர்ப்பதற்கான போரில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை, டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் தேவை. கண்ணு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு தவறை நான் நியாயப்படுத்துவேன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் எதை எதிர்க்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, நம்புறீங்களோ, அந்த ஃபேசிசம் இங்கே காலூன்றுவதற்கு நீங்கள் வழி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். திமுக செய்யக்கூடிய தவறுகளை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்தியாவின் நம்பர் 1 எதிரி ஹிந்துத்வா தான், பிஜேபி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திமுகலாம் அதுக்கு பிறகு தான். நம்பர் 1 எதிரி ஹிந்துத்வா, நம்பர் 1 எதிரி ஹிந்துத்வா, நம்பர் 1 எதிரி ஹிந்துத்வா மோடி தான். அவர்களை அதற்கு எதிரான மதச்சார்பற்ற அரசியலை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசியலைத்தான் நாமும் விரும்புகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட மதச்சார்பற்ற அரசியலை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தவறுகளையும் நாம் பேச வேண்டிய அளவுக்கு பேச மறுப்போமேயானால் நாம் நம்மை அறிந்தோ அறியாமலோ ஹிந்துத்வா இங்கே காலூன்றுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தவருக்கு இந்த எளிய உண்மை கூட புரியாமல் அவர் இன்று
பதிவுகளை போடுவதும் பேசுவதும், மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு கோபம் வந்த காலகட்டங்கள் கூட மலையேறிவிட்டது. வேதனை தான் மிஞ்சுகிறது. ஏன்னா அடுத்த தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது, அவர்கள் நம்ம எடை போட்டு விடுவார்கள் என்ற குறைந்தபட்ச புரிதல் இவர்களுக்கு இல்லாமல் போனது காலத்தின் கோலம்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே நம்மளோட அடுத்த தலைமுறை நம்மளை விட புத்திசாலியாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமானோம். நம்முடைய அடுத்த தலைமுறை நம்மை விட புத்திசாலியானது. வாழ்க்கை அப்படி தான் இது வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்திருக்கு, வரலாறு அப்படி தான் இருந்திருக்குது. இத்தகைய பதிவுகளை போடக்கூடிய நண்பர்கள் மனதில் வைத்து செயல்படுவது அவர்களுக்கும் நல்லது, பத்திரிகை உலகுக்கும் நல்லது. இல்லைனா அவர்கள் ஒதுக்கி தள்ளப்படுவார்கள், அவமானப்படுவார்கள். இளைஞர்கள் மத்தியில், அடுத்த தலைமுறை மத்தியில், பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர்கள் அவமானப்பட்டு நிற்பார்கள். Ariza shirts and trousers. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.